பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். விவரங்கள் கண்ணன். நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது முகாம் அலுவலகத்திலிருந்து மிக முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் இந்த குறுவை சாகுபடி முடிந்து நெல் கொள்முதலுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ்நாடு அரசின் உணவுத்துறை சார்பிலும் கூட்டுறவுத்துறை சார்பிலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களானது அமைக்கப்பட்டு அதில் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு நேரடி நெல் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த மாவட்டங்களில் நேரடி நெல் கொள்முதல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் தொடர்பாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்திலிருந்து முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதில் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்வதற்கான என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, நெல்லை முறையாக பாதுகாத்து வைப்பதற்கான என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை உடனடியாக அரவை மையங்களுக்கு அனுப்ப என்னென்ன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, பருவமழை தொடங்க உள்ள நிலையும் நெல் கொள்முதல் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் மற்றும் பருவமழையால் அந்த மையங்களில் இருக்கப்படும் நெல் பாதிக்கப்படாமல் இருக்க என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி டெல்டா மாவட்டங்கள், அதாவது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய இந்த டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இவற்றில் நெல் கொள்முதல் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்டுள்ள பல்வேறு வசதிகள் உள்ளிட்ட நெல் கொள்முதல் தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.